வணக்கம். ஜெம் துளிகள். தனியார் பள்ளிகளில் மாற்றுச் சான்றிதழ் பெறுவதற்காக மீதமுள்ள கல்வி கட்டணத்தை செலுத்தக் கூறி பெற்றோர்களை வற்புறுத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அப்போது கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு சிறப்பு வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திருச்செந்தூரில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகள் நடைபெற்று வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் ஒமைக்ரான் வைரஸின் தாக்கம் குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் விவாதிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் விரைவில் நடைபெற இருப்பதாகவும், பள்ளி மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தனியார் பள்ளிகளில் மாற்றுச் சான்றிதழ் பெறுவதற்கு மீதமுள்ள கல்வி கட்டணத்தை கேட்டு பள்ளி நிர்வாகம் பெற்றோர்களை வற்புறுத்தக்கூடாது என்றும், அவ்வாறு மீறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மாதம் ஒன்றை வருவது வழக்கம் தான் பார்ப்போம். இன்னைக்கு வரும்பொழுது நம்முடைய எட்டயகுளத்து மகாகவி பாரதியாருடைய பிறந்தநாளுடைய சிலைக்கு நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் மக்களோடு இன்றைக்கு நானும் சங்கீர்ண பத்திரிகை மூலமாக பாரதியார் கவிதை போட்டி நடந்தது. அதற்கு பாரதியார் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த திருச்செந்தூர் கோயிலை பொறுத்தவரைக்கு இன்றைக்கு நம்முடைய மாநில தமிழகத்தினுடைய முன்னாள் முதலிய அதாவது 300 கோடி ரூபாய்க்கு மேலாக இன்றைக்கு இந்து சமய சார்பாக வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பாராட்டி தொடர்ந்து இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒவ்வொரு துறை அமைச்சரும் இன்றைக்கு அவருடைய துறை இன்றைக்கு ஒவ்வொரு துறையும் சிறப்பாக பணியாற்ற வர வேண்டும். இந்த முறை அதுக்கான ஒவ்வொரு மாதமும் லாக்டவுன் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு மீட்டிங் பல அனைத்து மருத்துவ நிபுணர்களெல்லாம் கலந்தாலோசித்துதான் ஊரடங்கு புதுக்கோட்டை அருகே அரசர்குளம் கீழ்பாதி ஊராட்சியில் அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசர்குளம் கீழ்பாதி ஊராட்சியில் அரசு சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சுற்றுச்சூழல் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கினார். அரசர்குளம் கீழ்பாதி பகுதி செங்கரும்பு அதிகமாக விளையக்கூடிய பகுதியாக காணப்படுகிறது. இங்கு விளையக்கூடிய செங்கரும்புகள் கடந்த ஆண்டு 1 லட்சம் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு தைப்பொங்கலுக்கு அரசர்குளம் கீழ்பாதியிலிருந்து தமிழக அரசு சார்பில் 2 லட்சம் செங்கரும்புகள் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இருக்கின்ற கரும்புகளை நீங்கள் எல்லாம் கடந்த ஆண்டு கோரிக்கை வைத்தாக 1 லட்சத்துக்கு மேல கடந்த ஆண்டு கரும்புகள் இந்த பகுதியிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டது அரசின் மூலமாக. இந்த ஆண்டு குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் கரும்புகள் இந்த ஊராட்சியிலிருந்து இந்த பகுதியிலிருந்து கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்காக மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர்களிடத்தில் பேசியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக முதலமைச்சர் பொறுப்பேற்ற இந்த 7-8 மாத காலையில் நீங்கள் பாருங்கள், கொரோனா பேரிடர் தொகை ரூபாய் 4000 வழங்கியவர் நம் முதலமைச்சர். 14 வருட பேரிடர் காலத்தில் வீட்டிலே முடங்கி இருந்த காலத்தில் அவர்கள் 14 வகையான மளிகை பொருட்களை வழங்கினார். அத்தனையும் தரம் வாய்ந்த மளிகை பொருட்கள் நாம் பார்த்தோம், எப்படிப்பட்ட பொருட்களை வழங்கினோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது அதன் தொடக்கமாக இன்றைக்கு 1 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க இருக்கின்ற திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. புதிய காங்கிரீட் வீடுகள், எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். நேற்றுக்கு காலையில நம்ம முதலமைச்சரை பற்றி கேள்வி, இருவர் எப்படியெல்லாம் பாரதியார் பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை கிழக்கு அரிமா சங்கத்தின் சார்பில் பாரதியார் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மகாகவி பாரதியாரின் பிறந்த தினத்தையொட்டி சென்னை கிழக்கு அரிமா சங்கத்தின் சார்பாக
15ஆம் ஆண்டு பாரதியார் விழா கொண்டாடப்பட்டது. மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் இயக்குனருமான பாரதி கிருஷ்ணகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பாரதியார் குறித்து கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் மொத்தம் 108 மாணவர்கள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை கிழக்கு அரிமா சங்கத்தின் நிர்வாகிகள் அருள் சரவணன், குமார், சங்கர், நந்தகுமார் மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூர் அருகே மர்மமான முறையில் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் நெருஞ்சிக்கோரை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் கூலி தொழில் செய்து வந்த நிலையில் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். கைகாட்டி பேருந்து நிறுத்தம் அருகே திருச்சி செல்லும் சாலையில் கலைவாணன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் உடம்பில் காயத்துடன் ஆண் சடலம் கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இறந்தவர் உடம்பில் காயங்கள் இருப்பதால் கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குளச்சல் அருகே அரசு குடிநீர் கிணற்றை சமூக விரோதிகள் மண்ணை போட்டு மூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் நகராட்சிக்குட்பட்ட நரிக்கல் பகுதியில் அரசுக்கு சொந்தமான குடிநீர் கிணறு அமைந்துள்ளது. இந்த கிணறு மூலம் சைமன் காலனி ஊராட்சி, குளச்சல் நகராட்சி பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்களின் குடிநீர் தேவைகள் குழித்துறை கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் நிவர்த்தி செய்யப்பட்டு வரும் நிலையில் கிணற்றில் இருந்து தண்ணீர் எடுப்பதை ஊராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. இதற்கிடையில் கிணற்று நீரை மோட்டார் மூலம் உறிஞ்சி எடுத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் விவசாய நிலங்களை ரியல் எஸ்டேட்டாக மாற்ற மாபியா கும்பல் சாலை அமைப்பதற்காக கிணற்றை மூடும் பணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் பாண்டியம்மாள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் வீரமணி ராஜா ஆகியோர் கிணற்றை ஆய்வு செய்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து கிணற்றை மூடியது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நடத்துனர் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த பயணி ஒருவரை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மத்திய பேருந்து நிலையத்தில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த குடும்பத்தை அரசு பேருந்தில் இருந்து இறக்கிவிட்ட சம்பவம் நடந்துள்ளது. அப்போது பேருந்து நடத்துனர் நரிக்குறவர் மக்களை தகாத வார்த்தைகளால் திட்டி அடித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து போக்குவரத்து ஊழியர்களிடம் விசாரித்த போது நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அதிக பொருட்களுடன் உடுமலைப்பேட்டை திருப்பூர் அதிவிரைவு பேருந்தில் ஏறியதால் இறக்கிவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன.
மயிலாடுதுறை அருகே பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்று தப்பிச் சென்ற வாலிபரை தனிப்படை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சின்னங்குடி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த வீரபாண்டி என்பவர் வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நிலையில் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்நிலையில் மயிலாடுதுறை காமராஜர் பேருந்து நிலையத்துக்கு வந்த வீரபாண்டி மணல்மேடு செல்லும் பேருந்தில் ஏற முயன்றபோது உச்சிதமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கீதா என்ற பெண்ணிடம் தங்க சங்கிலியை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது அந்த பெண் சுதாரித்துக் கொண்டு கூச்சலிட்டதால் வீரபாண்டி அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் புகாரின் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி பதிவுகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இதை அடுத்து சிங்கப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்த வீரபாண்டியை தனிப்படை காவலர்கள் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேடச்சந்தூர் அருகே இளம் பெண்ணுடன் தனிமையில் இருந்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அடுத்த குஜிலியம்பாறை பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மேகநாதன் என்பவர் நெருங்கி பழகி வந்துள்ளார். இந்நிலையில் அவர் அந்த பெண்ணுடன் தனிமையில் இருந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதால் வடமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் விசாகன் குற்றவாளியை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அந்த பொண்ணு மேல தப்பு இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அந்த பொண்ணு பாவம். உன் பேர் என்ன பேர் தம்பி? டேய் உன் பேர் என்ன? இங்க வேற காவல்துறை வந்திருக்காங்க. நீ சொன்ன உடனே ஆம்புலன்ஸ் வந்துட்டு கூட்டி காப்பாற்ற சொல்ற. உன் பேர் என்ன? முழு பேரு? மேகநாதனா? சென்னை போரூரில் தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக தொழில் மற்றும் ஏற்றுமதி கருத்தரங்கம் தலைவர் முத்து ரமேஷ் நாடார் தலைமையில் நடைபெற்றது. சென்னை போரூரில் தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக தொழில் மற்றும் ஏற்றுமதி கருத்தரங்கம் தமிழ்நாடு நாடார் சங்க தலைமை அலுவலகத்தில் தலைவர் முத்து ரமேஷ் நாடார் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் VLC ரவி மற்றும் ஆடிட்டர் சிவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனை அடுத்து எங்கே எப்படி லாபகரமான தொழில் தொடங்கலாம், அரசு வங்கி கடன் மானியம் ஊக்கத்தொகை பெறுவது எப்படி, தயாரித்த பொருளை மார்க்கெட்டிங் செய்வது எப்படி என்ற தலைப்புகளில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் ஞானசேகர் மற்றும் பல்துறை அறிஞர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஆலோசனை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு நாடார் சங்க அமைப்பாளர் மார்க்கெட் ராஜா, காப்பாளர் வீரகுமார், மாநில ஒருங்கிணைப்பாளர் வீரமாணிக்கம் சிவா, நிர்வாகிகள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 10 ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் யூனிட் நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு பில்டிங்ல 4000 பேர் இருக்கான். 50க்கு மேற்பட்ட யூனிட் இருக்கு. சென்னையில 10,000க்கு மேற்பட்ட பெரிய யூனிட் ரெடிமேட் கார்மெண்ட் தயார் பண்ணி உலகம் பூரா ஏற்றி இருக்கணும். இப்படி மாறுதல் வரும் நினைச்சோமா? இத்தனை IT கம்பெனிகள், இத்தனை 2 வீலர் தயாரிக்கிறவங்க, இத்தனை ஆட்டோமொபைல் கம்பெனிகள், குண்டாயிலிருந்து போர்டு வரைக்கும் தயாரிக்கிற நிறுவனங்கள் வரும் நினைக்கல. ராசிபுரம் அருகே கண்டெய்னர் லாரியில் கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் மதிப்பிலான 600 கிலோ குட்கா பொட்டலங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த 39 வயதான செந்தில் என்பவர் அதே பகுதியில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் மளிகை கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் தடை செய்யப்பட்ட 100 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கடை உரிமையாளர் அளித்த தகவலின்படி ராசிபுரம் சேலம் சாலை ஆஞ்சநேயர் கோயில் அருகே வந்த கண்டெய்னர் லாரியை காவல்துறையினர் மடக்கி சோதனை மேற்கொண்டனர். அப்போது லாரியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 500 கிலோ குட்கா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 10 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. சங்கரன் கோவில் அருகே கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே பட்டாடைக்கட்டி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வென்றலிங்கபுரம் கிராமத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள சிங்கத்து குளத்தின் மடையை மேலநீலித நல்லூர் யூனியன் அதிகாரிகள் திறந்துவிட்டுள்ளனர்.
இதனை அடுத்து தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இரவு அங்குள்ள கோவில் முன்பு அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோவிலில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்ட நாட்டியா ஆஞ்சலி நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவிகளுக்கு சலங்கை பூஜை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சிவானி இசை மற்றும் நாட்டியப்பள்ளி சார்பில் நாட்டிய ஆஞ்சலி நிகழ்ச்சி நடந்தது. இதனை அடுத்து இந்நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். மேலும் புதிதாக பரதநாட்டியம் பயிலும் மாணவிகளுக்கு சலங்கை பூஜை நடந்தது. பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவிகள் தங்கள் தனித்திறன் மூலம் பரதநாட்டியத்தில் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து ஒரே நேரத்தில் பல மாணவிகள் பாடலுக்கு தகுந்தபடி பரதநாட்டியம் ஆடிய காட்சியை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. காரைக்குடி வீர விளையாட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 35 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வீர விளையாட்டு காளைகள் ஒருங்கிணைப்பு நலச்சங்கத்தின் சார்பாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த 35 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. இதனை அடுத்து இரு பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் பெரிய மாட்டிற்கு 9 கிலோமீட்டரும் சின்ன மாட்டிற்கு 6 கிலோமீட்டரும் பந்தய தூரமாக நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. மேலும் பெரிய மாட்டிற்கு 50,001 முதல் பரிசாகவும் சின்ன மாட்டிற்கு 30,000 ரூபாய் முதல் பரிசாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து பெரிய மாட்டில் மதுரை மாவட்ட அவனியாபுரம் ஜோடி மாடுகளும் சின்ன மாட்டில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாடுகளும் முதலாவதாக வந்து பரிசினை தட்டிச் சென்றன. பின்னர் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் சாலைகளின் இரு புறங்களிலும் திரளாக நின்று கண்டு ரசித்தனர்.
திருவனந்தபுரத்தில் ஓட்டல் நடத்தி வரும் தொழிலாளியின் 3.5 வயது பெண் குழந்தை அபார ஞாபக சக்தியால் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த தம்பதியர் தங்களது 3.5 வயது குழந்தை சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றதை ஆட்சியரிடம் தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிலையில் சித்திரவேல் உமா தம்பதியினர் திருவனந்தபுரத்தில் சப்பாத்தி கடை நடத்தி வருகின்றனர். மேலும் இவர்களது மகள் சிவன்யா பள்ளிக்கூடம் செல்லாத இந்த 3.5 வயது பிஞ்சு குழந்தை 195 நாடுகளின் தேசிய கொடிகளை வைத்து அந்த நாடுகளின் பெயர்களை சொல்வது, நீண்ட நாட்களுக்கு முன்னர் கேள்விப்பட்ட பெயர்களை கூட மறக்காமல் சொல்லும் அபார ஞாபக சக்தி போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டு அசத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட், ஸ்டேட் புக் ஆஃப் ரெக்கார்ட், கலாம் சாதனை புத்தகம் போன்ற பல்வேறு சாதனை புத்தகங்களில் இடம்பெற்றுள்ளார். என் பேர் உமா, ஹஸ்பண்டோட பேர் சித்திரவேலு. இது எங்கள் பாப்பாவோட பேர் சிவன்யா. பாப்பாவுக்கு இப்போ 3.5 வயசு ஆகுது. அவங்க 2.5 வயசுல இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு 3.5 வயசு ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் கலாம்ல ஒரு ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணாங்க. அதாவது 195 கண்ட்ரி ஃபிளாக்ஸும் அதோட கேபிட்டல்ஸும் 4 minutes 3 seconds சொன்னாங்க. அதுக்காக கலாம்லையும் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்லையும் அச்சீவ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க அச்சீவ் பண்ணது வந்து மலையாளத்தில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் அதை வந்து எழுதினாங்க. 1 நிமிஷம் 53 செகண்ட்ல எழுதினாங்க. அதுக்காக கலாம்ல இப்போ ரீசெண்டாக ஒரு ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டேட் புக் ஆஃப் அப்ரூவல் ரெக்கார்டு ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபிளாகும் கேபிட்டல்ஸும் சொன்னதுக்காக. திண்டுக்கல்லில் 26 அணிகள் பங்கேற்ற மாநில அளவிலான ஐவர் கால்பந்தாட்ட போட்டிகள் நடைபெற்றது. திண்டுக்கல் தாஸ் சாக்கர் சார்பாக 9 வயது முதல் 18 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான ஐவர் கால்பந்தாட்ட போட்டி திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோவில் பின்புறம் அமைந்துள்ள மைதானத்தில் துவங்கியது. இந்நிலையில் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் முதல் போட்டியை திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலை பள்ளி தாளாளர் அருள்தாஸ் துவக்கி வைத்தார். இதனை அடுத்து ஜாப்ஸ் கால்பந்தாட்ட அணி மற்றும் தாஸ் சாக்கர்ஸ் அணிகளுக்கிடையே முதல் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மதுரை, திருப்பூர், பொள்ளாச்சி, கொடைக்கானல், நாமக்கல், மன்னார்குடி, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 9 வயதில் 4 அணிகள், 13 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 10 அணிகள், 18 வயதில் 12 அணிகள் என மொத்தம் 26 அணிகள் பங்கேற்றன. புவனகிரி வடக்கு திட்டை ஊராட்சியில் இல்லம் தேடி கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள வடக்கு திட்டை ஊராட்சியில் இல்லம் தேடி கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியினை ஊராட்சி மன்ற தலைவர் மதி அழகன் துவக்கி வைத்தார். இதில் தலைமை ஆசிரியர் சாந்தி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் கலைக்குழுவினர் பள்ளி மாணவர்களுக்கு நகைச்சுவை கலந்த அறிவியல் ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெருவிழா இறையறிவில் நாளும் கலை விழா, இனி தெருவில் நாளும் கலை விழா. ஆரத்தி எடுத்து புத்தக பையா கொடுத்து, ஆரத்தி எடுத்து புத்தக பையா கொடுத்து, தலை சீவி ரகடெடுத்து முத்தந்தலை கொடுத்து, தலை சீவி ரகடெடுத்து முத்தந்தலை கொடுத்து அனுப்ப வேண்டும் பள்ளி இது இல்லடி கல்வி. குடியாத்தம் தரணம்பேட்டை காதர்வலி தர்காவில் 80ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் மற்றும் கொரோனா தொற்றிலிருந்து அனைவரும் நலம் பெற சிறப்பு துவா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை ஆரணி நன்னுமியான் தெருவில் உள்ள மிக பழமை வாய்ந்த காதர்வலி நினைவிடத்தில் சந்தனக்குட உருஸ் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
முன்னதாக நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை நெறிமுறைகள் குறித்து உருது பாடல்கள் பாடியபடி ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நினைவிடத்தில் பிறை கொடி ஏற்றப்பட்டு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதில் உலக அமைதி, கொரோனா தொற்றிலிருந்து உலக மக்கள் அனைவரும் விடுபட்டு நோய் நொடியின்றி வாழ சிறப்பு துவா மற்றும் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ தளபதி பிபின் ராவத் மற்றும் ராணுவ வீரர்களின் ஆத்மா சாந்தி அடைய கூட்டு துவா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. இலுப்பூர் அருகே மயானத்திற்கு பாதை இல்லாததால் இறந்தவரது உடலுக்கு குளத்திலேயே இறுதிச் சடங்கு செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே மலைக்குடிப்பட்டி கிராமத்தில் மயானத்திற்கு செல்லும் பாதையில் அதிக நீர்நிலை உள்ளது. இந்நிலையில் தற்போது பெய்த கனமழை காரணமாக குளத்தில் நீர் நிரம்பியுள்ளதால் மலைக்குடிப்பட்டி கிராமத்தில் இறந்த ஆறுமுகம் என்பவர் உடலை மயானத்திற்கு எடுத்து சென்றனர். இதனை அடுத்து மயானத்திற்கு எடுத்து செல்லும் வழியில் நீர் நிரம்பியுள்ளதால் குளத்திலேயே வைத்து இறுதிச் சடங்கு நடத்தினர். மேலும் இதை பார்த்த சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து மயானத்திற்கு செல்ல பாதை அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.